ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவு போடுறதுல எனக்கு இந்த உடன்பாடு கிடையாது, சரியா? இருந்தாலும் மற்றவங்க கொஞ்சம் கவனமாக சூதனமாக இருந்துக்கிருவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு போடுறோமே தவிர, இந்த பதிவு போடுறதுல எனக்கு துளியும் கூட விருப்பம் கிடையாது, ஓகேவா? இப்போ மிச்ச பேர் வேலை இல்லாமல் பெண்கள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, அதுவும் அட்டை இல்லாதவங்க, சரியா? அப்போ இந்த வேலை இல்லாமை இதை பயன்படுத்தி எல்லா பெண்களையும் சொல்லலை, ஒரு சில பேர் விபச்சாரத்துக்கு போகிறீங்க, சரியா? இன்றைக்கு ஒரு சம்பவம், அதாவது ஒரு பெண்ணு, ஒரு கொய்த்தின்னு நினைக்கிறேன், கொய்த்தியத்தான் இருக்கும், அது ஒரு கொய்த்தின்னு நினச்சிட்டு ஒரு பிள்ளை அவங்ககிட்ட பேசி எப்படியா வண்டியில் ஏறி போயிடுச்சு. அவன் என்ன நேராக வஃப்ரா கொண்டு போயிட்டான். இந்த பிள்ளை ஒரு ஆள் நினச்சிட்டு போயிருக்கு, அங்கே 3 பேர், ஓகேவா? 3 பேர் அந்த பிள்ளைய அங்கே வச்சு சீரழிச்சிட்டு இப்போ அடைச்சி வச்சுருக்கானுங்களாம். நாளைக்கும் வச்சு செய்கிறதுக்கா இல்லை நைட்டு பூரா வச்சு செய்கிறதுக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த பிள்ளை எனக்கு மெசேஜ் போடுது, லொக்கேஷன் அனுப்பி விட்டு, நானும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இப்போ இருக்கிறது பரவாயில்ல, எனக்கு இந்த மெசேஜ் வந்தது 10 மணிக்கு, சரியா? இப்போ மணி 10:25 ஆகுது, 10 மணிக்கு. அப்போ லொக்கேஷனை நான் ஆன் பண்ணி பார்த்தா 1.25 மணி நேரம் காமிக்குது பரவாயில்லேருந்து. அப்போ 10 மணிலேருந்து நான் அங்கே போய் வஃப்ராவுக்கு போய் சேர்றதுக்கு 11:15 ஆகி போயிடும். அப்போ பகல் டைமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வஃப்ரா, அப்தலி இந்த மாதிரி ஏரியாவில் லொக்கேஷன் மெயின் ரோடோட நின்றுடும். அந்த பிள்ளை எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ பகல் டைமாக இருந்தால் அங்கங்கே நம்ம சவுண்டு விட்டாது எங்கே இருக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியலாம். நைட் நேரம் நாம் போய் என்ன பண்ண முடியும்? வளைச்சி பிடிச்சி எண்ணெயை சுற்றி போட்டு போயிட்டானுங்கன்னா ஏன் ஜோடி முடிஞ்சு போச்சு. சரி, வேணாம், நம்ம சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம், தெரிஞ்ச போலீஸ்காரன் சிஐடியை வச்சு எடுப்போம்னு சொல்லி பார்த்தா இந்த பிள்ளைக்கு அட்டையும் இல்லை, சட்டப்பூர்வமாகவும் நடவடிக்கை எடுக்க முடியாது, சரியா? இந்த 5 நேரம் 10 நேரம் காசுப்பட்டு போய் போய் சீரழிஞ்சுக்கு நிற்கிது இப்போ. அப்போ ஒரு சில நேரம் உங்களுக்கு இந்த 5 நேரம் 10 நேரம் வருமானம் கிடைக்கும், ஒரு சில நேரம் உங்கள் உயிருக்கே ஆபத்தாகி போயிடும். வஃப்ரா, அப்தலி எல்லாம் அவுட்டர் ஏரியா, சரியா? அங்கே கொண்டு உங்களை நல்லா வச்சு செஞ்சுவிட்டு கழுத்தை பிடிச்சி தெரியும் கூலியை தோண்டி மண்ணுக்குள்ளே பேச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு சிவில் ஐடி இருந்துச்சுன்னா உங்கள் கொய்த்தி தேடுவான், இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்க தேடுவாங்க, பிள்ளைய காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். ஐடி இல்லாமல் போய் என் பிள்ளைய காணோம், என் தெரிஞ்ச பிள்ளைய காணோம், என் சொந்தக்கார பிள்ளைய காணோம்னு போய் நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண இயலாது, விளங்குதா இல்லையா? நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறாம இந்த வேலை இல்லையே, நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் சல்லி அனுப்பணுமே அப்படின்ட்டு இந்த 5 நேரம் 10 நேரம் காசுப்பட்டு போய் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறீங்க. இப்போ தான் அந்த பிள்ளை போய் மாட்டிக்கிட்டு இப்போ எனக்கு ஃபோன் அடிக்குது, மெசேஜ் போடுது. இந்நேரம் நான் என்ன பண்ண முடியும்? அட்டை இருந்தால் கூட டக்குன்னு போலீஸுக்கு இல்லை சிஐடிஎம்ஜிகளுக்கு இப்போ இந்த மாதிரி பத்தாக்கு அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி ஆகி போச்சுலான்னு அவங்கள கூப்பிட்டு போகலாம், சரியா? அட்டை இல்லாமல் அவங்க வரமாட்டாங்க, அது இந்த டைம் வரவும் மாட்டாங்க, நைட் நேரம் வரவும் மாட்டாங்க. அப்படி சப்போஸ் நம்ம வாஸ்தா மூலியமாக போனால் கூட மெயினாக அந்த பிள்ளைக்கு அட்டை இருக்கணும், அந்த பிள்ளைக்கு அட்டையும் இல்லை. எனக்கு இந்த பதிவு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் இங்கே பரவானியாவில் நான் லக்ஷ்மிமா ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு 4-5 நண்பர்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சுரா அப்படின்ட்டு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம என்னென்னா செய்ய முடியும், அட்டை இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன் இவளுக்கு ஏன் இப்படி போகிற ஆளுங்க வைக்கிற ஆளுங்க அப்படின்ட்டு. அப்போ ஏன் அட்டை இல்லை, வேலையும் இல்லை, இப்போ மிச்சாலும் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, வாங்க உங்களை நல்ல விதமாக நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், 8 நாள் 10 நாளில் நீங்கள் நாட்டுக்கு போயிடலாம், நீங்கள் உயிரோடையாவது போவிய இந்த மாதிரி சீரழியாமல், விளங்குச்சா? இந்த 5 நேரம் 10 நேரம் காசுப்பட்டு போய் நீங்கள் ஒருத்தன் தானே பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒருத்தன்ட்டு வண்டியில் ஏறி போவிய, அங்கே போனால் 3 பேர் 4 பேர் இருப்பான், எல்லாத்துக்கும் நீங்கள் அனுமதித்து ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க கொண்டு வச்சுருக்கிறது அவுட்ரு ஏரியா, உங்களால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, அங்கேருந்து உங்களுக்கு டாக்ஸி கூட கிடைக்காது வர்றதுக்கு, விளக்குச்சா? இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாதே. அந்த 5 நேரம் 10 நேரம் ஆசைப்பட்டு போய் விபச்சாரத்துக்குள்ளே போய் யாரும் போய் மாட்டிக்கிட்டு உங்கள் உடம்பையும் கெடுத்து அல்லாவுக்கும் பாவசாலி ஆகி, சரியா? இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இன்னும் நிறையா சொல்லலாம், எனக்கு பேசுகிறதுக்கு மனசு இல்லை இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு பின்னாடி, சரியா? தயவு செய்து இந்த பெண்கள், அது இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, நேபாளியாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு பெண்களாக இருந்தாலும் சரி,
வேலை இல்லையா, அட்டை இல்லையா, வாங்க உங்களை நாட்டுக்கு ஏற்றி விட்றேன். நல்ல விதமாக 8 நாள் 10 நாளில் நீங்கள் நாட்டுக்கு போயிடுவீங்க. சரியா? இந்த 5 நேரம் 10 நேரம் ஆசைப்பட்டு உங்கள் உடம்பையும் சீரழித்து அது எவ்வளோ வேதனை என்னங்கிறத என்னாலையும் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற முடியும். சரியா? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு இந்த 5 நேரம் 10 நேரத்துக்கு? சரியா? தயவுசெய்து இனி விளங்கி கொள்ளுங்க. இந்த அட்டை இல்லாதவங்க வாங்க நாட்டுக்கு ஏற்றி விட்றேன். 8 நாள் 10 நாளில் நீங்கள் நாட்டில் போய் உங்கள் புருஷன் பிள்ளை குட்டிகளோட அம்மா அத்தா கூட சந்தோஷமாக இங்கே குடும்பத்தை கழிக்கலாம். தேவையில்லாமல் இந்த 5 நேரம் 10 நேரம் ஆசைப்பட்டு போய் இந்த மாதிரி சீரழிஞ்சிக்கிறாதிய. உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு கடவுளுக்கும் பாவசாலி ஆகிக்கிறாதிய. ஓகேவா? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள்லாம் இல்லை. தயவு செய்து இந்த மாதிரி விபச்சாரத்தில் போய் யாரும் மாட்டி இது பண்ணிக்கிறப்ப மணி என்னாச்சு? மணி இப்போ 10:30 ஆகுது. நான் நான் போனாலுமே 11:30 ஆகி போயிடும். அங்கே வச்சு என்னைய 4 பேர் சேர்ந்து போட்டாங்கன்னா என் நிலைமை என்னாங்க? நான் அதையும் பார்க்கணுமா இல்லையா? பகல் டைமாக இருந்தால் பரவாயில்ல. சரி, அட்டை இருந்தால் கூட நம்ம சட்டப்படியாவது போகலாம். ஒரு 4 பேரை போலீஸை கூப்பிட்டு போகலாம், சிஐடியை கூப்பிட்டு போகலாம். அட்டையும் இல்லை அந்த பிள்ளைக்கு. என்ன செய்ய முடியும் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையில் இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இந்த பதிவை போடுறேன். சரியா? தயவு செய்து புரிஞ்சுக்கிறங்க. பெண்கள் வேலை இல்லைன்னா நாட்டுக்கு போய் சேருங்க. விளங்குச்சா? இந்த மாதிரி 5 நேரம் 10 நேரத்துக்கு ஆசைப்பட்டு சீரழிஞ்சு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாதீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.